ஹாய் காய்ஸ் நம்மளுடைய வினோ ஜாப் சேனல்ல பெண்களுக்காக மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குதுங்க. சனி ஞாயிறு அரசு விடுமுறையோட உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு கட்டணமும் வந்து பார்த்தோம்னா உங்ககிட்ட வாங்க கிடையாதுங்க. ஆனா உங்களை நேர்காணல வச்சு எடுக்கிறாங்க. அதிக பேர் அப்ளை பண்ணும்போது நேர்காணல் வைக்கிறாங்க. இல்ல வந்து பார்த்தோம்னா 1, 2 யார் மெரிட்ல வந்து பார்த்தோம்னா வராங்களோ அவங்கள வந்து பார்த்தோம்னா எடுத்துக்கிறாங்க. யாருமே விண்ணப்பிக்காத பட்சத்துல நீங்க வந்து பார்த்தோம்னா விண்ணப்பிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரூ. 21,000 சம்பளம் குடுக்குறாங்க. ஸோ அதிக பேர் விண்ணப்பிச்சிருந்தா, அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய ப்ராசஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாத வந்திருக்குதுங்க. அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுங்க. இது மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோ ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் விரிவா பார்க்கலாம். பத்திரிகை செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட அதிகார மையம் 2023ஆம் ஆண்டு முதல் சிவகங்கை மாவட்டத்தில செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மையத்தில தான் உங்களுக்கு ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி எழுத்தறிவு நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. உங்களுக்கு 2 போஸ்டிங் குடுத்துருக்காங்க. போஸ்டிங் டீட்டெயில்ஸ் கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. பணியின் பெயர் பொறுத்தவரைக்கும் பசு பாலின நிபுணர், அதே மாரி நிதி எழுத்தறிவு நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னா 2மே ஒவ்வொரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. தொகுப்பு ஊதியம் 2க்குமே ரூ. 21,000 உங்களுக்கு சம்பளமா மந்த்லி குடுக்குறாங்க. 35 வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாலின நிபுணருக்கு என்ன படிச்சிருக்கணும்? சமூக பணி, பிற ஒழுக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை அளிக்கப்படும். நீங்க முதுகலையா இருந்தீங்களா முன்னுரிமை வழங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி எழுத்தறிவு நிபுணருக்கு பொருளாதாரம், வங்கியியல் போன்ற பட்டத்துல நீங்க படிச்சிருக்கணும். அதே மாரி முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா, முதுகலைக்கு குடுக்குறாங்க. முன் அனுபவம் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அது பாலினத்த மையமா கொண்டு அரசு சாரா அமைப்போட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நிதி எழுத்தறிவு பிரிவுல வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சாரா நிறுவனத்துல 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய லாஸ்ட் டேட் பொறுத்தவரைக்கும் பாருங்க 18/6/2026 மாலை 5:45க்குள்ள சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்தவரைக்கும் மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், அறையன் 5 தரைத்தளம் மாவட்ட ஆட்சியர் வளாகம், சிவகங்கை மாவட்டம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய வினோ ஜாப் சேனல்ல இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குதுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்களுக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்பு தகவல்லாம் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போங்க. நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.